நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படி பண்ணிருக்கும். இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டு மே மாதம் 65 வயதிற்கு மேல் ரேஷன் அட்டையில் பெயர் உள்ளவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது? இதன் மூலமாக ரேஷன் அட்டையில் பெயர் இருக்கக்கூடிய 65 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள், மூத்த குடிமக்கள், சீனியர் சிட்டிசன்கள் அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டு மே மாதம் என்ன வகையான சலுகைகள் வழங்கப்படுகிறது? இந்த சலுகைகளை பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும்? குறிப்பாக என்ன வகையான நிபந்தனையின் அடிப்படையில் இந்த சலுகைகள் வழங்கப்பட உள்ளது? அதேபோல் எத்தனை நாட்கள் இந்த சலுகைகள் கிடைக்கும் என்பது பற்றிய முழு விவரங்களும் தெரிய பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லா வீடியோ டேரெக்டாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடைகள் மூலம் அரிசி, சர்க்கரை, கோதுமை, துவரம்பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. மக்கள் நேரடியாக ரேஷன் கடைக்கு சென்று நீண்ட நேரம் வரிசையில் காத்திருந்து பொருட்களை வாங்கி வருகின்றனர். ஆனால் வயதானவர்கள், மாற்றுத்திறனாளிகள் ரேஷன் பொருட்களை வரிசையிலும் நேரில் சென்று வாங்க முடியாத சூழல் ஏற்படுகிறது. இது தொடர்பாக முதல்வருக்கு பல்வேறு கடித தரப்பில் கோரிக்கைகள் வைக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இதை கருத்தில் கொண்டு 65 வயதிற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் போன்றோருக்கு வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்களை டெலிவரி செய்யும் தாயுமானவர் திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு மாதமும் 2 அல்லது 3 தினங்களுக்கு 65 வயதிற்கு மேற்பட்ட ரேஷன் அட்டையில் பெயர் இருக்கக்கூடிய முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறும் வகையில் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி சென்று வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் மே மாதத்திற்கான பொருட்களை மே மாதம் 5ஆம் தேதி மற்றும் மே மாதம் 6ஆம் தேதி இரண்டு தினங்களில் விநியோகம் செய்ய கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு உட்பட்டு புகார்களுக்கு இடமளிக்காமல் செயல்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் தேர்தல் காலத்திலும் தொய்வின்றி செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டம் தமிழ்நாட்டில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள நலிவுற்றோர், ஆதரவற்ற முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நாள்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த 12/8/2025 அன்று தொடங்கப்பட்ட ஒரு சிறப்பு சமூக பாதுகாப்பு திட்டமாகும். இது கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் பொருளாதார உதவி மூலம் பயனாளர்களுக்கு தன்னம்பிக்கை வழங்க, தகுதியானவர்களுக்கு இல்லம் தேடி குடிமைப் பொருட்கள் விநியோகம் போன்ற சேவைகளை வழங்குகின்றது. மே மாதத்திற்கான அத்தியாவசிய பொருட்களை பயனாளர்களுக்கு விநியோகம் செய்வது குறித்து கூட்டுறவுத்துறை முக்கிய உத்தரவையும் பிறப்பித்துள்ளது. தற்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் எவ்வித விதிமீறல்களும் இன்றி இத்திட்டத்தை செயல்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. அதன்படி மே மாதத்திற்கான தாயுமானவர் திட்டம் பொருட்களை வரும் மே மாதம் 5ஆம் தேதி மற்றும் மே மாதம் 6ஆம் தேதிகளில் விநியோகம் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கூட்டுறவுத்துறை வெளியிட்டுள்ள உத்தரவில், தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசியல் தலையீடுகள் இன்றி பொருட்களை வழங்க வேண்டும். பொதுமக்களிடமிருந்தோ அல்லது அரசியல் தரப்பிலிருந்தோ எவ்வித புகார்களும் இடமளிக்காத வகையில் இத்திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். உரிய பயனாளர்களுக்கு குறிப்பிட்ட தேதியில் பொருட்களை சென்றடைவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மிகவும் நலிந்த பிரிவினர்களுக்கு உதவும் நோக்கில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் தேர்தல் நேரத்திலும் தடையின்றி தொடர்வது பயனாளர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் வருகிறவர்கள் கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த கூட எல்லா வீடியோ டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.